உங்கள் மெக்கானிக்கு டாடா எஸ்எஸ் நாய்ஸ் வருது. வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே வருது. சவுண்டு இப்போ அதிகமாகிட்டு பாருங்க. டைனமால தான் சவுண்டு. நம்ம செக் பண்ணிக்கலாம். பெல்ட் ஊறிட்டு இன்னும் செக் பண்ணிக்கலாம். டைனமா தான் பிரித்து வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணால் வராது. ஸ்டார்ட் பண்ணா ரேஸ் பண்ணா ஆயில் பம்ப் வந்து கழட்டி வெளியே எடுத்தாச்சு. வேக்கம் பம்ப் இதெல்லாம் இதில் தான் சவுண்டு இருக்குது. இப்போ நம்ம சுற்றி பார்த்தோன்னா சவுண்டு வரல. இது மாட்டினோன்னா சவுண்டு வரல. பேக் சைடில் வந்து மாட்ட வேண்டியதான். சென்ட்ரிங் பார்த்துட்டு மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு. இப்போ சவுண்டு வரும் பாருங்க. வருதுங்களா? இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த பம்பில் இருந்தால் சவுண்டு வருது. கட்டை தேஞ்சிருக்கு உள்ளே. அது பிரித்து காமிச்சிக்கலாம். 3 ஸ்க்ரூ வரும். இந்த அதே மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷு கையோடு நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கழட்டணும். நல்லா தான் இருக்குது. இருந்த மாதிரி வந்து திருப்பி ஃபிட் பண்ணிடலாம். நம்ம இந்த கட்டை பம்பு மாற்றி கூட பிரயோஜனம் இல்லாமல் தான் போவோம். இதனாலனா அது ஒரு பக்கம் பால்ட்டு. இது இந்த கீராண்ட தேஞ்சிருக்கு மில்லிங்கு. அதனால் வந்து கட்டையில் இருக்கிற கீரில் வந்து ப்ளே வரும் அதுக்கும் இதுக்கும். அதனால் வந்து சவுண்டு கண்டிப்பாக வரும். BX4 இருக்கிறனால நம்ம வந்து இது ஃபிட்டிங் பண்ண மாட்டோம். அப்படியே தூக்கி உட்கார வச்சிட வேண்டியதான். இப்போ ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போயிடலாம். ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு டைனமா எடுத்தாச்சு. மேலே உள்ள போல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள போல்டு மேலே வரும். 2 போல்டு நெட்டாக வரும். சைடில் வந்து மேலே கொண்டில் ஒரு நெட்டு முறுக்கிற மாதிரி இருக்கும். மெயின்டு அப்படியே சைட்லேயே வந்து வயர் வரும். அதை நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு காமிச்சிடல எந்த இடத்துலன்னு சொல்லி. கீழே உள்ளது போல்டு நெட்டு. டைனமாவில் மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ப்ராக்கெட் இருக்குது. அந்த ப்ராக்கெட்டில் மேலே உள்ள போல்டு, அதுக்கு உண்டான வயரும், மேலே உள்ள வயரு மெயின் வயரு அதை மாட்டிடணும். வந்து கீழே போல்டு நெட்டு மாட்டிவிட்டு இந்த மெயின் வயர் மாட்டிவிட்டு அப்புறம் தான் மேலே உள்ள போல்டு டைனமா உள்ள போல்டு மாட்டணும். இப்போ ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எல்லாம் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம ஆயில் சுவிட்ச் வந்து ஓல்டு டைப்பு போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம ஆயில் பம்ப்பு வேக்கம் பம்பு வந்து டம்மி பண்ணதுனால சுவிட்சு கழட்டி சாதா சுவிட்சு சின்ன சாக்கெட் உள்ள சுவிட்சு போட்டிருக்கோம். அதே மாதிரி சம்புக்கு வர ஓஸும் வந்து டம்மி பண்ணியிருக்கோம். மற்றபடி இருந்த மாதிரியே மாட்டியாச்சு. இப்போ வண்டி அனுப்பிடலாம்.